ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஆதியாகமம் 24 அதிகாரம் 49 வசனத்தை நான் வாசிக்கிறேன். இப்பொழுதும் நீங்களும் என் எஜமானுக்கு தயையும் உண்மையும் உடையவர்களாய் நடக்க மனதுள்ளவர்களானால் எனக்கு சொல்லுங்கள், இல்லை என்றால் அதையும் எனக்கு சொல்லுங்கள். அப்பொழுது நான் வலதுபுறத்திலேயாகவும் இடதுபுறத்திலேயாகவும் நோக்கி போவேன் என்று சொல்லுகிறார். ஆபிரகாமின் மூத்த ஊழியக்காரன் எலியேசர் சொன்ன வார்த்தை இது. தன் எஜமானுக்கு எல்லாவற்றிலும் உண்மையும் உத்தமா இருந்த ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய மகனாக ஈசாக்கு பெண் பார்க்கும்படியாய் ஆபிரகாம் அந்த ஊழியக்காரனை அனுப்புகிறார். போன இடத்துல எல்லாம் பார்த்தாச்சு. பார்த்தும் கூட சில காரியங்கள் பேசும்பொழுது அவன் சொல்ல, நான் எஜமானுக்கு நான் கீழ்ப்படுகிறேன், அதே மாதிரி நீங்களும் இந்த எஜமானுடைய வார்த்தையின்படி செய்வீர்களானால் இந்த காரியம் நடக்கட்டும். யோசித்து பாருங்கள், எஜமானுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து எஜமான் சொன்ன வேலையை தட்டாமல், என் எஜமானுடைய விருப்பம் இது, எஜமானுடைய வார்த்தை இது, செய்யப்படியாய் கொடுக்கப்பட்ட கட்டளை இது என்பதை நன்கு உணர்ந்து அதன்படியே செயல்படுகிறார். கர்த்தரும் கூட காரியங்களை வாய்க்க பண்ணினார். நாமும் இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட வேலை மற்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் எஜமானுடைய கட்டளைக்கு கீழ்ப்படி வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அநேக நேரம் என்ன பண்ணுகிறோம், இது என்னால் முடியாது, அப்படி என்று சொல்லி சில காரியங்கள் சொல்லும் போதுதான் பிரச்சனை வருகிறது. ஆண்டவருடைய வார்த்தைக்கும் அப்படிதான். சில நேரம் ஆண்டவர் இதை செய்ப்பான்னு சொல்லும் போது சின்னதாக தனக்கு இல்ல ஆண்டவர் என்னால் முடியாதுன்னு சொல்லும் போது ஆண்டவர் திரும்ப சொல்லவே மாட்டார். லோத்திற்கு அதை தான் சொல்லுகிறார். சோதமை அழிக்கப் போகிறேன், பட்டணத்திற்கு வெளியே வா, குடும்பமா வரவில்லை. தூதர்கள் உதவியோடு வெளியே கொண்டு வராங்க. அடுத்த நடந்த மலைக்கு ஓடிப்போ, என்னால் அங்கு போக முடியாத ஆண்டவர் என்றார். கடைசியில் என்ன நடந்தது? லோத்தினுடைய குடும்ப நிலைமை பரிதாபமாய் முடிகிறது, சிதறிவிட்டது. மனைவியை இழக்கிறான், பக்கத்து ஊருக்கு போகிறான், பாதுகாப்பு இல்லை. கடைசியாக மலைக்கு போகிறான், அங்கு ஆண்டவர் இல்லை. எஜமானாகிய நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தையாக இருக்கலாம், வேலை ஸ்தலத்தில் உயர் அதிகாரியுடைய வார்த்தையாக இருக்கலாம். அவர்கள் சொல்லும் போது அதை செய்யும் பொழுது பரலோகத்தின் தேவன் அதை பார்க்கிறார், அதற்கான பிரதிபலனை கொடுக்கிறார். இல்லாத பட்சத்திலே அதற்கான வேற மாதிரி வேதனையான காரியங்கள் நம்ம அனுபவிக்க நேரிடும். அநேக நேரம் சில பேர் அதிகமா பெருசா ரூல்ஸ் பேசுவாங்க, அங்கதான் நமக்கு பிரச்சனையே ஆரம்பிக்கிறது. ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நான் புத்தகத்தில் படிக்கும்போது பழைய காலத்துல எல்லாம் வாகனங்கள் வசதி கிடையாது. நல்ல வசதி படைச்சவங்க பல்லக்குன்னு ஒன்று வச்சிருப்பாங்க, அதை 4 பேர் தூக்கிட்டு போவாங்க. அதுல அந்த மனுஷனை உட்கார வச்சு ஒரு ஊர் விட்டு இன்னொரு போனாலும் சரி, ஒரு இடத்துக்கு போனாலும் சரி, பல்லக்குல ஏறி அவங்க உட்கார்ந்துடுவாங்க. மனிதர்களால் சுமக்கப்பட வேண்டும். அது வேலையால் இருப்பாங்க, அவங்களுக்கு சம்பளம் உண்டு. அப்ப குறிப்பிட்ட அந்த ஒரு நல்ல வசதி படைத்த அந்த மனுஷன் எஜமானர் பல்லக்குல போற தன்னுடைய வேலைக்காரர்கள்லாம் வீட்டுல இருக்கிறாங்க. ஒரு நல்ல அழகிய அவருக்கு பிரியமான ஒரு நாய் வளர்த்தாரு. அந்த நாய் ரொம்ப நன்றியுள்ள நாய், அவருக்கு ரொம்ப பாசம் அது மேல. ஒரு நாள் அந்த நாய் காணாமல் போய்விட்டது. உடனே தன்னுடைய பணியாட்களை கூப்பிட்டு, அப்பா நாய் தொலைஞ்சு போச்சுது, பக்கத்துல எங்கேயாவது இருக்கா, நான் கடைக்கு போயிட்டு வந்தாலும் ஒருவேளை என் கூட வந்திருக்கும், பின்னாடி நான் கவனிக்கல, அங்க எங்கேயாவது நின்று தடுமாடிட்டு இருந்தா போய் கூட்டிட்டு வந்துருங்க, பார்த்துட்டு வாங்கும் போது இந்த வேலைக்காரங்க 4 பேர் என்ன சொன்னாங்களா, ஐயா நாய் தேடுறதுலாம் எங்க வேலை கிடையாது, அதுக்கெல்லாம் நாங்க வேலைக்கு வரல, எங்க வேலை பல்லக்கு தூக்கிற வேலை தான், சும்மா தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வேலைலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி 4 பேரும் பேசி வச்சுட்டு பேசுறாங்க அந்த எஜமான்ட்ட. கொஞ்சம் ஷாக் ஆயிட்டாரு. சரி இவங்ககிட்ட என்ன சொல்றேன்னு சொல்லி, சரிப்பா உங்க வேலை பல்லக்கு தூக்குற வேலை தானே, நேரா பல்லக்குல போய் உட்கார்ந்துட்டாரு. தூக்குங்கப்பா அப்படின்னாராம். எங்க போனோம், நாய் தேடலாம் அப்படின்னாராம். தெருவா போ, அங்க போ, அந்த இடத்துக்கு போ. அப்பதான் அந்த வேலைக்காரங்களே புரிஞ்சுதான், ஒழுங்கா பல்லக்கு தூக்காம ஃப்ரீயா கை வீசிட்டு அழகா நாயை தேடி பார்த்துட்டு வந்திருக்கலாம். நம்ம வாய்க்கொழுப்பு நல்லா மாட்டிக்கிட்டோம்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம சுமந்து தெருவா போனாங்களாம். யோசித்து பாப்போம், நாமளும் அப்படித்தான் நிறைய நேரம் நம்ம என்னமோ ஞானமா நடந்துக்கிறோம், ஞானமா பேசுறோம்னு நினைச்சு சொல்லிருந்தோம், நம்ம மாட்டிக்கொள்கிறோம். இல்லை, எஜமானாகி நம்முடைய ஆண்டவருக்கு கீழ்ப்படிவோம். நாம் பணியாற்றுகிற இடத்திலும் வேறு அதிகாரிக்கு கீழ்ப்படிவோம். மற்ற காரியங்களுக்கும் ஜபத்தோடு பொறுமையோடு அதை ஞானத்தோடு செய்யும் போது நிச்சயமாகவே நமக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும். இல்லைன்னா பாடுகளையும் வேதனையும் நாமே வரவழைத்துக் கொள்ள நமக்கு காரணமா மாறிடுவோம். அந்த நிலைமை வேண்டாம். தாழ்த்தி ஆண்டவர்களை ஒப்பு கொடுப்போமா? ஒரே ஒரு வாழ்க்கை நம்முடைய பரம தகப்பன் நம்முடைய எஜமானாகிய இயேசுவுக்கு நம்முடைய வாழ்க்கை முழுவதும் கொடுத்து, எஜமானனே என்னேசு ராஜாவே நீர்தான் எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து பார்ப்போம். அப்படி சித்தத்தை செய்கிறவர்களா மாற்றுவாரு. பெரிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் அவர் செய்வார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பன், இந்த நல்ல நாளுக்காக நன்றி. கிருபையா மீண்டும் ஒரு நாளை கொடுத்திருக்கிறீங்கப்பா. அந்த நாள் எங்களுடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உடைய சித்தத்தின்படி செய்யணும்னு நீங்க விரும்புறீங்க. உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படின்னு எதிர்பார்க்கிறீங்கப்பா. இயற்கைகள் உடைய வார்த்தைக்கு கட்டுப்படுகிறது, மனுக்குலமோ கட்டுப்பட மறுக்கிறது. இந்த நாட்கள்ல எல்லாம் வித்தியாசமான ஒரு சூழ்நிலைக்கு வேகமா அழிவை நோக்கி இந்த உலகம் போயிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் சத்தத்தை கேட்டு சித்தத்தை செய்கிறவர்களாய், திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்களா எங்களை மாற்றுங்க, பயன்படுத்துங்கப்பா. மற்றவர்களை காயப்படுத்துகிறவர்களா அல்லப்பா, குற்றப்படுத்துகிறவர்களா அல்ல, ஒவ்வொருவரைய மேன்மையா நினைத்து ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவருக்கு ஒருவர் கனப்படுத்தி உதவி செய்து வாழ்ந்திருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை எங்களுக்கு கொடுங்க.
அப்படிப்பட்ட மனப்பக்குவத்தை கொடுங்க. கிருபை உண்டாகட்டும். இந்த நாளில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. துதி கனமகிமைக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். எஜமானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு நன்மைக்கு ஏதோ மாற்றிக் கொடுப்பார். சிந்தனையோட நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.